ஆர்சி சர்ச்சு. எனக்கு அனிதா சிஸ்டர் வந்து எனக்கு அண்ணி மூலயமா, எங்கள் அண்ணி இங்கே இருக்காங்க 1008ல், அவங்க மூலயமா தெரியும். குறைஞ்சது ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எங்களுடைய சொந்த வீடு ஒன்று விற்க முடியாமல் பல போராட்டங்களாக இருந்தது. அப்போ நான் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினேன். கிளம்பும்போது ஒரு பொண்ணோட உதவியோடு நான் வெளியில் கிளம்பும் பொழுது அந்த பொண்ணு என்னோட வர முடியாமல் போயிடுச்சு. அப்போ நான் சர்ச் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு வரல. அவள் ஃபோனை மிஸ் பண்ணி போயிட்டா. ஸோ அவளை என்னால் காண்டாக்ட் பண்ண முடியல. ஆனால் இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அனிதா சிஸ்டரோட நான் ஃபோனில் பேசுவேன். அப்போ சொன்னாங்க, சிஸ்டர் எங்கள் சர்ச் இங்கே தானே இருக்குது, நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாங்கலேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சுகம் இல்லாமல் இருந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த பத்திரத்தில் இங்கே வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு நான் போனேன். அவங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த வீட்டுக்காக ஜெபிச்சாங்க. 20 வருஷமாக அந்த வீட்டை வந்து விற்க முடியாது, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இது வாங்க முடியாதுன்னு புரோக்கர்ஸ்னு கூட சொல்லுவாங்க, அந்த வீடு விற்காதுமா, இதில் நிறைய பிரச்சனை இருக்குமா நாங்கள். ஆனால் அந்த வீடு விற்று இன்றைக்கி நாங்கள் அதை எல்லாருக்கும் செட்டில் பண்ணி கொடுத்தோம். எல்லாருமே இன்றைக்கி ஆண்டவருடைய புண்ணியத்தில் கர்த்தருடைய கிருபையினால் ஆசீர்வாதமாக இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் சுகம் இல்லாமல் ஆனார். அப்போவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க என்னை தைரியப்படுத்தினாங்க. ஜெபத்தால் எங்களுடைய குடும்பத்தை அவங்க தாங்கி வராங்க. தினந்தோறும் அவங்க வந்து நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்ன உடனே அவங்க எனக்காக ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரியை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு